சுவாமிநாதன் கிட்டத்தட்ட பல தரப்பட்ட கருத்துக்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு அவங்கவுங்களும் ஒவ்வொரு புள்ளிகளை இணைச்சு இப்ப ராம்கி இல்ல கமிட் ஆயிட்டாருன்னு உங்கள் கோணம் என்ன? எதை நோக்கி தாவேகா நகருது, விஜய் எதை நோக்கி நகர்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? விஜய்க்கு அழுத்தம் அதிபயங்கரமாக கொடுக்கிறார்கள். பட் விஜயை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா பாஜகவோட போக மாட்டார். ஏன்னா அதை அவர் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல் கொள்கை எதிரி என்று அறிவித்திருக்கிறார் பாஜகவை. அது ஒரு நிலை. இன்னொன்று RK சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல அதிமுகவுடைய தலைமை அதை விரும்புகிறார். அதிமுகவுடைய தொண்டர்கள் விரும்புறாங்க, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் விரும்புறாங்க, தமிழகம் முழுவதுமே விரும்புறாங்க. விஜய் வந்து விட்டால் அந்த அணி பலம் பெற்று விடுங்கிற விரும்புறாங்க. பட் அங்க எண்ணிக்கை ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும். நீங்க பாஜக அவரை அழைத்தால் கூட எத்தனை இடங்கள் கொடுக்கிறார்களோ அது இயல்பாகவே. நீங்க அதிமுகவுடைய பொதுக்குழு தீர்மானம் இருக்கு, கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளையும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக தான் கிட்டத்தட்ட விஜய் அவர்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த இடத்துல முரண் தொடங்கி விடுகிறது. இன்னொன்னு, விஜய் அவர்களை பொறுத்தவரை அவரோட கேரக்டரா நம்ம பாக்குறப்ப RK சார் சொல்ற இடம் மிக மிக சரியான ஒரு இடம். கடந்த காலங்களில் இன்னொரு சம்பவம் கூட நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் சார். மெர்சல் திரைப்படம் வெளியான நேரம் GST பிரச்சனையா அதுல சுட்டிக்காட்டி இருப்பார். அந்த நேரத்துலதான் ஹச்ராஜ் அவர்கள் முதன்முறையாக ஜோசப் விஜய் அவரை குறிப்பிட்டார். மறுநாள் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்ட போதே ஜோசப் விஜய் தான் அறிக்கை வெளியிட்டார். நீங்க அன்னைக்கே பாஜகவை அவர் எதிர்த்து விட்டாரு. அவர் ஒரு நடிகராக மட்டும்தான் இருந்தார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கட்சி கட்டமைப்பு இல்ல, அவருக்கு பின்னால் இவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறாங்கிறதே அன்னைக்கு அவரே உணர்ந்திருப்பாரான்னு தெரியாது. ஆனா அவர் அன்றைய நாள்லயே ஜோசப் விஜய்னு ஒரு அறிக்கை வருது. அதுக்கு முன்பும் அவர் அப்படி வெளியிட்டது இல்ல, பின்பும் அவர் வெளியிட்டது இல்ல. அதே போன்றுதான் கிட்டத்தட்ட அவர் பணியுரை விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்னு அவர் குறிப்பிட்ட ஒரு விமர்சனத்தை முன்வைத்த போது, ஒரு நடிகையின் பேரை குறிப்பிட்டு விமர்சனத்தை முன்வைத்த போது அந்த நடிகையோட ஒரு விழாவில் கலந்து கொள்கிறார். அப்ப இயல்பாகவே அவரை நம்ம ஒரு எதிர்ப்பு என்கிற ஒரு தருணம் வருகிற பொழுது அவர் இன்னொரு தருணத்துல தன்னை நாயக பிம்பமா காட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பின்பு எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், அது மக்கள் மன்றத்துல எதிர்மறையா மாறினாலும் கூட தன்னோட நாயக பிம்பம் அல்லது தன்னோட குணாதிசயம் அதுதான் அப்படிங்கிறத தொடர்ந்து நிறுவ முயற்சிக்கிறார். ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு நெருக்கடி இருக்கான இருக்கு. அந்த இடத்துல எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்க. நீங்க சொன்ன புள்ளிகள் சரியானதுதான். திரு விஜய் அவர்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறப்ப அவர் வெளிப்படையா பக்கமா பேசுறது இல்ல. அவர் சின்ன வார்த்தைகள் தான், செயல் மூலமா தான் தனக்கான விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த செய்தி போகுது இல்ல, அவங்க நினைச்சிருந்தா அதுக்கு அணை போட்டிருக்க முடியும். அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அது கொள்கை எதிரியோடு எப்படிங்க நாங்க சமரசம் வைக்க முடியும் அப்படின்னு கூட கேட்கலாம். வதந்தின்னு கடந்து போகிற தன்மை இருக்கு. ஒரு அறிக்கை கூட கொடுத்திருக்கலாம். இன்னைக்கு அவசரமாக நிர்வாகி அதை தான் ராம்கி பிடிக்கிறார். அப்ப அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் என்ன இருக்கு? நிர்வாகிகளே சொல்லிட்டாங்க கூட்டணிக்கு தயாராகணும். அப்ப ஒருவேளை கண்டிஷனிங் வேலை நடக்குதான்ற ஒரு சந்தேகத்தை எழுப்புறாருல ராம்கி. நீங்க அதை மறுக்கிறீங்களா? ஆமா சார், நிச்சயமா சார். என்னன்னா, வழிகாட்டி நெறிமுறைகள் இன்னைக்கு பயங்கரமா இருக்கு. அவர்களுக்கு கூட்டம் போட முடியல, வெளியில வர முடியலன்னு அவர்களே சொல்லிக்கிறாங்க. ஜனநாயக அடிப்படையில எதிர்கட்சிகள் என்று இருப்பவை அவர்கள் தான் போராடி தான் வெளியில வரணும், போராடணும், மக்களை சந்திக்கணும். பட் இயல்பாகவே இது விஜய்க்கு கிடைக்கிற லாபம் தானே. அங்க போயிடுறாங்களா இங்க போயிடுறாங்களா அவரை குறித்தே பேசிட்டு இருக்காங்க. அவர் பேசு பொருளாகவே இருக்கிறார். சோ அவர் இயல்பாகவே அதை வேடிக்கை தான் பார்த்துக்கணும். இதான அவருடைய தன்மையாக. சோ அந்த மௌனத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு லாபம் இருக்கு. நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு சார். மௌனமாக இருந்து அவர் இப்பொழுதும் இதை பார்த்துட்டு தான் இருப்பார். இப்படி எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருப்பார். அவர் தொடர்ந்து அவரை கண்காணித்தால், நம்ம உன்னிப்பாக அவரை அலசி ஆராய்ந்தா ஒவ்வொரு தருணத்தையுமே அவர் எதற்குமே பெரிய எதிர்வினை ஆற்றல. இதுல இன்னொரு ஆபத்துமே இருக்கே இல்ல. இது ஒருவேளை அவர் வரலன்னா அவருக்கு பெரிய லாபமா இருக்கும். எனக்கு எவ்வளவோ நெருக்கடி கொடுத்தாங்க, நான் நின்னுட்டேன் பாருங்க அப்படின்னு. ஆனா பாஜக இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுத்ததுன்ற தகவல் பரவிட்டே இருக்குல்ல. நாளைக்கு அவர் வரலன்னா அங்க பலவீனமா போயிடாதா? ஒட்டுமொத்தமா திரும்பவும் அந்த அணி பின்னடைவை சந்திச்சிடாதா? இல்ல, பாஜக பின்னடைவை சந்திக்க போகுது. இவங்க இப்படி தொடர்ந்து அழைப்பு கொடுத்து கொண்டே இருப்பதாக தகவல்கள் கசிவதன் மூலமா நாளைக்கு விஜய் அவர்கள் இந்த அணிக்கே போகலன்னு சொன்னா திமுக எதிராக வர 2019, 21 விஜய் ஏன் ரசிக்கிறாங்க சொல்றேன். 2019, 21, 24 இந்த 3 தேர்தல்களையும் திமுக சந்தித்தது மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு. இன்னைக்கும் திமுக முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரம் தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி. அப்ப கிட்டத்தட்ட விஜய் அவர்களை டெல்லி வளைத்து விட போகிறது ஒரு தகவல் கசிகிற பொழுது விஜய் அமைதியாக இருக்கிறார். கடைசி வரை அவர் அந்த பக்கம் நகரலைன்னா திமுகவுக்கு எதிர்த்தாங்கிற புள்ளியில அவருக்கு ஒரு லாபம் வருது இல்ல விஜய் அவர்களுக்கு. இல்ல, இன்னொரு கோணமும் இருக்கே. இதை நம்ம இப்படி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. பல கோணங்கள். ஒருவேளை பாஜகவே விரும்பி அவர் வரமாட்டார், இவ்வளவு நெருக்கடி கொடுப்பது போல் கொடுத்துட்டு நாளைக்கு அவர் வரலன்னா நாளைக்கு அவர் என்ன சொல்லுவார்? பாஜக எதிர்ப்புல நான் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்கான அரசியல் வியூகமா இதே கூட திட்டமிட்டு பாஜக செய்தா என்ன? இல்ல, பாஜகவுக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படிங்கறது அவருடைய நோக்கம். அவங்க நினைக்கிறாங்க கொண்டு வர்றதுதான் முதன்மை இலக்கு அவர்களுக்கு. இல்ல, இப்ப நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் சுவாமிநாதன். இப்ப தினகரன் அவர்கள் இந்த அணிக்குள்ள வராங்க. இப்படி எல்லாம் கசிய விடப்படல.
அந்த சந்திப்பு கூட பலருக்கு தெரியாது. அவர் டெல்லிக்கு போனது சில முக்கியமான பத்திரிகையாளர்கள் தான் இல்ல அவர் டெல்லிக்கு போயிட்டாரு, 2 முறை போயிருக்காருன்னு ஆர்கே அவர்கள்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் கசிய விடப்படல. ரொம்ப கச்சிதமா அந்த கூட்டணியை முடிச்சாங்க. அப்படித்தானே முடிப்பாங்க பொதுவாக. கூட்டணின்னா அங்கங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, உறவினர்கள் நண்பர்கள்லாம் பேசி அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தின பிறகுதானே தகவல் கசியும். ஆனா இங்க முன்னுதாரணமே தப்பா இருக்கு. தகவல்களை கசிச்ச விட்டுக்கிட்டே இருக்கிறது என்ன ஸ்ட்ராட்டஜி? ஆமா, அங்க அது உறுதியான கூட்டணி என்பதனால கசிய விடல. இங்க என்னன்னா அவர் மனதை சஞ்சலப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நீங்க வெற்றி பெற முடியாது, நீங்க இப்படியான கட்டமைப்பு இல்ல, இன்னைக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு, உங்களுக்கு அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னு விஜய் தரப்புக்கு தொடர்ந்து கொடுக்கிற மெசேஜ் தான் இது. நீங்க எதிரி பலவீனமா இருக்கீங்க 4 பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது உளவியலாகவே அவர் அதை நம்பிவிடக் கூடும். அந்த எச்சரிக்கைக்காக பண்ணதான் இருக்கலாம் ஒன்று. இன்னொன்று, ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற ஒரு முக்கியமான இடம், பாஜகவுக்கு தாங்கள் இங்க 3வது பெரிய சக்தியா இருக்கணும் விருப்பம். அந்த இடத்துலதான் விஜய் திடீர்னு நுழைஞ்சுக்கிறாரு. அவர் பின்னாடி பெரிய இளைஞர்கள் படை சேருது. அப்ப ஒரு வலுவான எதிரியாக அவரும் உருவாகிடக்கூடாது. திமுக எதிர் தாவேக்கான அவரும் பேசுறாரு. அவரை நம்மவராக்கிக்கணுங்கிற முயற்சியும் அதுல இருக்கு. சுவாமிநாதன் சொன்ன பாயிண்ட்ல ரவீந்திரன் துரைசாமி, இப்ப தாவேக்கான்றது அன்எக்ஸ்பெக்டட். பாஜக நினைச்சது திமுக அதிமுக இந்த இருதுருவ அரசியல்ல ஒருத்தரை வீழ்த்தினா பாஜக பொசிஷன் பண்ண முடியும்னு. திரும்பவும் தாவேக்காவை வளர்த்து விட பாஜகவே முயற்சிப்பாங்களா? இபிஎஸ் பாஜக ஒரு தேசிய கட்சி, காங்கிரஸ் தேசிய கட்சி, அவங்க ஹோமோஜினிஸா செயல்பட மாட்டாங்க. தம்பி சுவாமிநாதன் சொல்லும்போது திமுக அகற்றதான் ஒரு நோக்கம்னு சொன்னாங்க. ஏன் பாக்கியம்னு சொன்னதும் ஓபிஎஸ் பார்க்கல? ஓபிஎஸ் செல்வாக்கு இல்லாதவரா? இன்னைக்கு திமுக எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டம் ஃபுல்லா சுற்றுப்பயணம் போறாருங்கிறத திமுக பண்ணி பெரிய அளவுக்கு ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா வேற திமுக சேர்ந்த இதுவரை சேர்ந்த யாருக்காவது இந்த முக்கியத்துவம் இருக்குதா? அப்போ ஒரு செல்வாக்கானவருங்கிறத ஸ்டாலின் அங்கீகரிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா மேற்கு மண்டலத்திலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பகுதிகளில் ஓபிஎஸ் குட்டிகள திமுக பயன்படுத்த சொல்ல வர்றது ஏன் பார்க்கல? அப்ப பாஜகவுக்கு திமுகவை அகற்றுவதுதான் முதன்மை நோக்கம். பாஜகவுக்கு எதிர்ப்புங்கிறது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் குள்ள, காங்கிரஸ் பிடிக்குள்ள ஸ்டாலின் பெயரக்கூடாதுங்கிறதுக்காக தான் சசிகலா அம்மையார் அன்னைக்கு மறுக்கப்பட்டாங்க 2021. இது நாம் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லி நடந்தது. அதே மாதிரி இப்ப நான் சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்ல வரல, ஆர்கே சொல்றது நண்பர் சொன்னது கரெக்டா வரலாம். ஆனா என்னோட பார்வை ராகுல் காந்தியோட ஒரு ஸ்டூஜ் இவர் விஜய் வரும்போதே தன்னை நம்பி வராம ராகுல் காந்திக்காக வந்தவர், அவருக்கு சுத்து போடணுங்கிறதா மோடிக்கு நான் நினைக்கிறேன். இப்ப விஜய் எப்படி பாஜக பாக்குதுன்றது ஒண்ணு. எப்படியாவது விஜயை கொண்டு கொள்கை எதிரின்னு சொன்னா கூட பரவாயில்ல, கொண்டு திமுகவை வீழ்த்தணுன்ற நினைப்பில் இருந்து தான் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதை நீங்க? இல்ல, இது முன்னாடியே அமித்ஷாவும் மோடியும் இந்த ராகுல் காந்தி தொடங்கி வச்சதுதானுங்க. ஒரு பிரச்சனை இல்லாத இடத்துல ராகுல் காந்தி லோக்சபாவில் எந்திரிச்சு இந்த மாதிரி யூ கேன் நெவர் என்ஸ்லேவ் தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஆரம்பிச்சாரு. அவங்க ஆமா நம்பர் 1 நம்பர் 2 வேலை ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில். அதுல இருந்து வர்றதுதான் பாக்கி எல்லாமே விஜய் உள்ள வர்றது உட்பட அவருக்கு அப்கோர்ஸ் அழுத்தங்கள் இருந்தது. அதாவது கம்ப்ளீட்டா ரெட் ஜெயண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாடு தியேட்டர்ஸ் எல்லாம் ஏறத்தாழ ஒரு குத்தகை எடுத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அப்போ தன்னுடைய படம் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, டைரக்ட் பண்ணாலும் சரி, இங்க தமிழ்நாட்டில் காமிக்கணும்னா அது ரெட் ஜெயண்ட்டுடைய தயவு வேணும்ன்ற ஒரு நிலையில போய் கொண்டிருந்தது. அது பயங்கரமான அழுத்தம். என்னை பொறுத்தவரை அதான் இமீடியட் காசு. அப்கோர்ஸ் எல்லாரும் பேசிக்கொண்டு தான் இருந்தாங்க, பிஜேபி பேசிக்கொண்டிருந்தது, ராகுல் காந்தியினுடைய ஆட்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் இதுதான் முக்கியமான அழுத்தமாக நான் காண்கிறேன். இது ஒரு பக்கம். ஆனால் என்னை பொறுத்தவரை அங்க 3-4 ஃபேக்டர்ஸ் ஒர்க் ஆகி கொண்டிருக்குது. அதாவது ஒன்று பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி இவரை உள்ள கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ரொம்ப கடினமான பிரயத்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இல்லைன்னா இந்த டைம்ல அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தேர்தலுக்கு பிறகு பார்த்துக்கலாம், 29க்கு வேணா நமக்கு தேவைப்படும். நீங்க சொல்றது இன்னொரு முக்கியமான கோணம், என்டிஏவோட சைஸ் பெருசாயிடும். அப்ப நிச்சயமா கூட்டணி ஆட்சி தான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்றதுதான் விஜய். ஆமா, அதான். அப்போ ரெண்டு பிஜேபியை பொறுத்தவரை இது வின் எப்படி போனாலும் வின். நிச்சயமா ஜெயிக்க போறோம். இவருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. அது 20% ஆனாலும் சரி, 10% ஆனாலும் சரி. 10% கம்ப்ளீட்டாக காங்கிரஸ் திமுகவினுடைய அந்த மைனாரிட்டி ஓட்ஸை ஏறத்தாழ அது நியூட்ரலைஸ் பண்ணிட்டு அது ஆன்டி இன்கம்பன்சி சேர்த்தீங்கன்னா ஏறத்தாழ 2 பேரும் ஒரு சமதளம் கிரியேட் பண்ணுதாங்க. இது ஒண்ணு. அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா,
இந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே இவர் வந்து ஏறத்தாழ 128 ஒர்க்கர்ஸ் கூட்டு பேசியிருக்காரு போல தெரியுது, பொறுப்பாளர்களை கூட்டு பேசியிருக்காரு. அதுல மெஜாரிட்டி வந்து பரவாயில்ல கூட்டணிக்கு போயிடலாம் என்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க தான்ன்றது என்னுடைய தகவல். இப்போ வந்த தகவல் டிவியில பார்த்து நண்பர் ஒருத்தர் போட்டு விட்டுருக்காரு. உண்மை நீங்க பாட்டுல தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. கடைசியாக அதிமுகவுக்கான வர வேண்டும்னே கிடையாது, மறுபடியும் பதிவு பண்ணிடுறேன். அதிமுக வர வேண்டாம் இருக்கு, பாஜக கொண்டு வர வேண்டும் இருக்கு. சுவாமிநாதன் இவங்க கொண்டு வர விஜயினுடைய ஆட்களே வந்து போலான் இருக்காங்க. சுவாமிநாதன் இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப இந்த தகவல் கிடைச்சிருச்சு, இந்த எக்ஸாக்ட் நம்பரோட கொடுக்குறாங்க, இவ்வளவு பேர் வந்து ஆதரிக்கிறாங்கன்னா இதை எப்படி இந்த செய்தியை புரிஞ்சுக்கிறது? இல்ல சார், கிரவுண்ட்ல கேட்டா அதான் சொன்னேன் சார், 2 தரப்பு தொண்டர்களுமே விரும்புறாங்க, 2 தரப்பு தலைமை விரும்பல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். 2 தரப்பு தொண்டர்களுமே விரும்புறாங்க. அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த என்ன இருக்கு, விஜய் வந்தா நல்லது பெரிய பிளஸ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தாவேகா தொண்டர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. கிரவுண்ட பாக்குறாங்கல்ல அவங்களும். சுவாமிநாதன் இதுல நீங்க ரொம்ப நுணுக்கமான ஒரு புள்ளி இருக்கு. அமித்ஷா வந்து அதிமுக அலைன்ஸை வந்து உறுதிப்படுத்திய போது அமித்ஷாவை சந்தித்த பிறகு குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னாங்க? தாவேகா அதிமுகவோட போயிடக்கூடாது, அதை நாங்கள் கிளவராக இருந்தோம், அதனால தான் நாங்கள் அலைன்ஸை வந்து முன்கூட்டியே முடித்தோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் அதிமுக தாவேகா வந்துடக்கூடாது அப்படின்னு. விஜயை தங்கள் பிடிக்குள்ள கொண்டு வரணுன்றது தான் அவங்களோட எண்ணமா இருக்கா? அதிமுக இல்ல எங்க பிடிக்குள்ள அவர் இருக்கணும்ன்றது தானே? அதை தாவேகா நிர்வாகிகள் எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல, அது கீழே கிரவுண்ட்ல மாவட்ட செயலாளர்கள்ட்ட கேட்கிறப்ப கூட்டணி போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு இன்னைக்கு அந்த வாய்ப்பு தான், வேற வாய்ப்பு இல்ல. திமுக கூட்டணி இல்லங்கும் போது அது அதிமுக பாஜக கூட்டணி தான். பட் நீங்க அதிமுகவோட போறதை விட இப்ப பாஜக கொள்கை எதிரி என்று அறிவித்து விட்டு அந்த ரிஸ்க விஜய் எடுத்தாலும் எத்தனை சமரசங்கள் செய்யணும்? ஒரு நிமிடம் மட்டும் சார். முதல் சமரசம் கொள்கை எதிரியோடு செய்யக்கூடிய சமரசம். 2வது சமரசம் சினிமாலேயே முதன்மை நடிகராக நடிக்கக்கூடியவர் அடுத்த 1.5 மாதங்களுக்கு 2வது நடிகராக நடிக்கணும். அதாவது முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்தி இவர் பிரச்சாரம் செய்யணும். இவர் அங்க துணை நடிகராகி விடுவார், 2வது பட்சமாகி விடுவார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு யாரால் கிடைத்த வெற்றி, அதுல விஜயோட மதிப்பீடு எவ்வளவு? 3வது கேள்வி, இதுல எத்தனை சீட்டுகள்னா அவர் சமரசம் அவர் கொள்கை எதிரின்னு பிக்ஸ் பண்றாரு, அரசியல் எதிரின்னு திமுக. இப்ப தீய சக்தின்ட்டு ஊழல் சக்தின்னு தானே அதிமுக. அப்ப ஊழல் விஷயத்திலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாதான், இது எல்லாத்தையும் கடந்து வந்தாதான் இந்த அலைன்ஸ் வரணும் அப்படின்றது.